கமெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவான், இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு என்னடா ஆக போகுது அப்படின்னு கேட்பான். இந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்ல ஒரு சில வேர்ட்லாம், ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம லைஃப்பில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா ஆபீஸு கிபீஸு, ஃபோனுக்குன்னு, ஊருக்கு இருக்கு, பிரச்சனை கிச்சனை, தொல்லைகள்ல, அப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணுவோம்? வலி கிரிக்கி விழுந்துடாதீங்க, மழை வந்துருக்கு. டீ கடைக்கு போகலாமா? காரு போதா, காரு கீருன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பஸ்ஸு கிஸ்ஸு போகுது அப்படின்லாம். பஸ்ஸு கிஸ்ஸுன்னு சொல்லலாம். அதான் காசு கீசு அப்படின்லாம். காசு கீசு கொடை கடை எடுத்துனுவான், மழை கிழ வரப்போகுது அது சொல்லலாம். என்னால் பிடிச்சி வீட்டுக்கு போனோம்டா, டைம் கேம் எதனா ஆகிட போகுது. ஆமாம், பஸ்ஸு கிஸ்ஸுன்னு பிடிச்சி ஊருக்கு போகணும். வேற என்ன இருக்கு? அந்த மாதிரி வண்டி கிண்டின்னு எடுத்துட்டு வாடா. வண்டி கிண்டி, சைக்கிள் கீக்கிளு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஃபோனு ஆட்டோ கீட்டோ நிறுத்துங்களா? இது ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் வந்து தெரியாத யூஸ் பண்ணுற வேர்டு இதெல்லாம் தெரியும். பிரச்சனை ஓகே, அதுனா கிச்சனை, அந்த மாதிரி தெரியாத வார்த்தைகள் இதெல்லாம். அந்த மாதிரி வார்த்தையை வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தா நீயே இவ்வளோ சொல்கிறியடா. நிறையா இருக்கு, இவ்வளோ வார்த்தைக்கு இருக்க சொல்கிறிய நீயே. எதை மரம் கிரன்னு பார்த்து நெல் அப்படின்வாங்க. இடி போகுது, மழை வரப்போகுது, கொடை கடை பிடி, வீட்டுக்கு பார்த்து போ, நாளைக்கு ஆஃபீஸ் வந்து சேரு, அந்த மாதிரி சொல்லிட்டே போ. அந்த மாதிரி கைஸ், உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு வார்த்தை எதனா தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி வார்த்தைங்க எதனா நீங்களே டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, பட் மறந்துட்டீங்கன்னா கூட இந்த வார்த்தைங்களாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். கமெண்ட்டில் என்ன தெரியுமா சொல்லுவான், இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு என்னடா ஆக போகுது அப்படின்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, நீ வாய ஏன் தேவையில்லாத இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற நீ கைஸ். நீங்கள் சொல்லுங்க. பாய்.